Hmm? Tell me where I stopped in the last class. What I was exactly doing, ma, tell me. சொல்லுங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். We will continue from there. Course on current carrying conductor in the magnetic field problemsலாம் பார்த்துட்டு இருந்தோம் சார். Okay, BIL போட்டோம்ல. Yes sir. Okay, so with that chapter is over. Okay. So today we will move to the next one. And I hope நீங்க simultaneous problems வந்து practice பண்ணிட்டே வரணுமா. Okay, take the heading as magnetism and matter. So இங்க நம்ம எதை பத்தி படிப்போம்னா we will particularly concentrate on the magnetic materials. So நான் magnetic materialsனு சொல்லும்பொழுது ரியல் லைஃப் மேக்னெட்ஸை பத்தி நம்ம இங்க படிப்போம். ஸோ இந்த சாப்டரே பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் முன்னாடி. ஸோ ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரோ இல்லை ஒரு கரண்ட் கேரிங் மெட்டீரியலோ எப்படி வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம கம்ப்ளீட்டாக அங்கே படிச்சுட்டு இருந்தோம். இப்போ நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா ரியல் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், நிஜமாவே ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல் எப்படி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணும் அண்ட் அது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம முழுக்க முழுக்க இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, உங்க ஸ்கூல்ஸ்ல என்ன சாப்டர் போயிட்டு இருக்கு? ஸ்கூல் ஓபன் பண்ணிட்டாங்களா? போக ஆரம்பிச்சிட்டிங்களா? சொல்லுங்கம்மா. சார் என்ன சாப்டர் போய்கிட்டு இருக்கு? சொல்லுங்க, என்ன சாப்டர் எடுத்துட்டு இருக்காங்க உங்களோட ஸ்கூல்ஸ்ல? சொல்லுங்கம்மா, உங்க ஸ்கூல்ல என்ன சாப்டர் போயிட்டு இருக்கு? என் ஸ்கூல்ல செகண்ட் லெசன் சார். ஸோ செகண்ட் லெசன் பேர் என்ன? கரண்ட் எலக்ட்ரிசிட்டியா? இல்ல சார், தட் எலக்ட்ரோ பொட்டன்ஷியல் அந்த ஓகே, என்சிஆர்டி அது கரெக்டா? ஓகே, சார். ஆமா ஆமா. ஸோ இன்னைக்கு we will move into the new chapter. நம்ம அதை முடிச்சுட்டு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா சைமல்டேனியஸாக நீங்கள் நான் சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் எவ்ரிடே ரிவைஸ் பண்ணணுமா. ரிவைஸ் பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் அதுலேருந்து ப்ராப்ளம்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்லிக் கொடுக்கறத அப்படியே மறந்து போயிடுவீங்க. நான் திடீர்னு இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து உங்கள்கிட்ட கொஷின்ஸ் கேட்டேன்னா உங்களால் பதில் சொல்ல முடியாது. அதனால் கண்டிப்பாக எவ்ரிடே ரிவைஸ் பண்ணணும். நான் ஸ்டார்டிங்கில் எடுத்ததுலேருந்து எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ டுடே ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் அ வெரி சிம்பிள் டாபிக், magnetic dipoles. We are going to talk about the magnetic dipole and moment. Magnetic dipoles. எலக்ட்ரிக் டைபோல்ஸ் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். எலக்ட்ரிக் டைபோல்ஸ்னா உங்களுக்கு தெரியும், which has equal and opposite charges. ஒரு சார்ஜ் Q, இன்னொரு சார்ஜ் -Q. இப்படி இருந்ததுன்னா இது எலக்ட்ரிக் டைபோல் and your electric dipole moment will point from the negative charge to the positive charge. and நம்ம எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா, if 2d is the distance between the two charges, then q times 2d இதான் ஃபார்முலா. ஓகே,
நான் ரிப்பீட் பண்றேன். எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா if the separation between the charges is 2d then q times 2d இதுதான் ஃபார்முலா. இதை நான் அப்படியே இதோட கம்பேர் பண்ண போறேன். எதோடன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட பார் மேக்னெட்டோட. ஸோ திஸ் இஸ் அ டிபிக்கல் பார் மேக்னெட், உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்க, இது நார்த் போல், இது சவுத் போல். ஸோ எந்த பார் மேக்னெட் எடுத்தாலும் கண்டிப்பாக அதில் நார்த் போலும் இருக்கும், சவுத் போலும் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கிறது நார்த் போல், இந்த இடத்துல இருக்கிறது சவுத் போல். இப்போ இதுல ஒரு சந்தேகம் இருக்கு. எனக்குமே இதை சின்ன வயசுல இருந்து இந்த ஒரு டவுட் இருக்கு. என்ன டவுட்னா, இப்போ என்ன சொல்லுவாங்க, ரைட் சைட்ல நார்த் போல் இருக்கு, லெஃப்ட் சைட்ல சவுத் போல் இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா எக்ஸாக்டா ரைட் சைட்ல எங்க நார்த் போல் இருக்கு அப்படிங்கிற டவுட் நமக்கு இருக்கும். சரி, அதே மாதிரி சவுத் போல் எக்ஸாக்டா எந்த இடத்துல லெஃப்ட் சைட்ல இருக்கு அப்படிங்கிற டவுட்டும் நமக்கு இருக்கும். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல எட்ஜுக்கு போயிடாதீங்க, எட்ஜுக்கு போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஜஸ்ட் a few millimeters before the edge என்ன இருக்கு, we have a north pole. அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல few millimeters before the edge we have a south pole. இந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறதா நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ உடனே எல்லா ஸ்டூடெண்ட்டும் என்ன கேட்பாங்க, சார் அப்போ இந்த இடத்துலலாம் எதுவுமே இருக்காதா, அப்போ சவுத் போலுங்கிறது லெஃப்ட்ல இந்த டாட் வச்ச இடத்துல மாத்திரம்தான் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஆக்சுவலா சொல்ல போனா இந்த மிடில் இருக்கு பாத்தீங்களா, இந்த மிடில்ல இருந்து லெஃப்ட் சைட்ல இருக்கிற மொத்த பார்ட்டியுமே நம்ம சவுத்தாவும், ரைட் சைட்ல இருக்கிற மொத்த பார்ட்டியுமே நார்த்தாவும் நமக்கு கன்சிடர் பண்ற வழக்கம் இருக்கு. அதாவது இன்னும் சொல்ல போனா இந்த நார்த் போல் எங்க முடியுதுன்னு தெரியாது, சவுத் போல் எங்க ஆரம்பிக்குதுன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு பிளெண்ட் ஆயிருக்கும்னு நான் சொல்ல வரேன். ஒரு பவுண்டரி கிடையாது. ஸோ இந்த இடத்துல கரெக்டா உங்களுடைய நார்த் போல் முடிஞ்சிடும், இல்லை இந்த இடத்துல கரெக்டா உங்களுடைய சவுத் போல் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி எந்த விதமான பவுண்டரிஸுமே இங்க கிடையாது. சரியா? ஸோ யூ ஹாவ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல் அபவுட் திஸ். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த பிக்சர் ஆஃப் யுவர் மேக்னெட். இதுல ரெண்டு லென்த் இருக்குமா? ஓகே, ஃபர்ஸ்ட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸுக்கு பாயிண்ட், இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறது. சரி, இப்போ இந்த பாயிண்ட்னு சொல்றேனே, இதுக்கு எந்த பேரும் இல்லையா அப்படின்னு கேட்டால் இதுக்கு பேர் இருக்கு. தே ஆர் கால்ட் போல் ஸ்ட்ரென்த், இல்லைன்னா மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த். And is represented by the symbol small m. Okay, this is called magnetic pole strength. So magnetic pole strength இந்த இடத்துல தான் இருக்கும். It would have been located here. And இன்னொரு விஷயம் நல்லா கவனிங்க, இது நார்த் போல்ல, இது சவுத் போல். எப்பவுமே நார்த் போல நம்ம ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் மாதிரி ட்ரீட் பண்ணுவோம், ஒரு சவுத் போல நான் நெகட்டிவ் சார்ஜ் மாதிரி ட்ரீட் பண்ணுவேன். புரியுதா? இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நான் வரப்போற எல்லா எக்ஸாம்பிள்ஸ்க்கும் இதை தான் ஃபாலோ பண்ணுவோம். எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நார்த் போல் இஸ் லைக் அ பாசிட்டிவ் சார்ஜ். எக்ஸாக்டா பாசிட்டிவ் சார்ஜ் கிடையாது, நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். நார்த் போல் இஸ் லைக் அ பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் சவுத் போல் இஸ் லைக் அ நெகட்டிவ் சார்ஜ். ஒரு நெகட்டிவ் சார்ஜ் எப்படி பிஹேவ் பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு சவுத் போலும், எப்படி ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பிஹேவ் பண்ணுமோ அந்த மாதிரி நம்மளோட நார்த் போலும் இங்க இருக்கும். அண்ட் கமிங் டு த லென்த், உங்களால பார்க்க முடியுதா தெரியல, இங்க ஒரு சின்ன லெட்டர்ஸ் இருக்கு. இங்க இது L0, இங்க இருக்கிறது L0, இது L. மொத்தம் ரெண்டு லென்த் இருக்கு, தெரியுதா? இதுல
L stands for the effective length. L stands for the effective length. L naught. Okay, here L naught stands for the actual length. Okay, L naught stands for the actual length or geometric length. So stands for the geometrical length. அதாவது ரெண்டு போல் ஸ்ட்ரென்த்துக்கும் நடுவில் இருக்கிற லென்த் தான் வந்து இட்ஸ் an effective length. அண்ட் இந்த பார் மேக்னட்டோடைய என்டையர் லென்த் வந்து நமக்கு ஜாமெட்ரிக்கல் லென்த். இதெல்லாமே கண்டிப்பா பார்த்துக்கணும். ஸோ இப்போ இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் மேஜர் வந்து தியரியா தான் இருக்கும், ரொம்ப ஃபார்முலாஸ் இருக்காது. மேஜரா சில டைரக்ஷன்ஸ் அண்ட் ஒரு சில தியரிஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஹோல் பாயிண்ட். சரி, இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னு நீங்க கேட்கலாம். See, இது சின்ன வயசுல நீங்க படிச்சது தான். எப்பயுமே மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எங்க இருந்து வெளியே வரும்? Your magnetic field lines will actually come out of the north. It comes out of the north and it goes into the south. Yeah, magnetic field lines actually comes out of the north and it goes into the south pole. இதை நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா நம்ம இதை வெரிஃபை பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இது மேக்னெட்டிக் டைபோல்னு சொன்னா இதுக்கு கண்டிப்பா மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்னு ஒன்று இருக்கணும். ஓகே, ஏன் எப்படி எலக்ட்ரிக் டைபோலுக்கு எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் இருக்கோ அந்த மாதிரி மேக்னெட்டிக் டைபோலுக்கு மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இருக்கணும். இப்போ பாருங்க, m bar is equal to m into L bar. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷனும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு பார்த்தியா? இது எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட், இது மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். இது சார்ஜுக்கு பதிலா போல் ஸ்ட்ரென்த். அதனால தான் நான் என்ன சொன்னேன், சவுத் போல நெகட்டிவா நினைச்சுக்கோ, நார்த் போல பாசிட்டிவா நினைச்சுக்கோன்னு சொன்னேன். அதே மாதிரி நான் சார்ஜை மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த்தால ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது என்ன, இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கும் நடுவில் இருக்கிற லென்த். அதே மாதிரி இந்த ரெண்டு மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற லென்த் வந்து எல். அஃப்கோர்ஸ் அது வெக்டர் குவான்டிட்டிஸ் தான். இந்த மாதிரி நான் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொன்றையும் கம்பேர் பண்ணி சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். இப்போ இதே மாதிரி ஒரு சர்க்குலர் காயில்ல என்ன நடக்கும்னு சொல்லி பார்ப்போம். நோட் பண்ணிக்கோங்க. the heading goes like this: magnetic moment of a current carrying coil. Magnetic moment of a current carrying coil. சரி, கரண்ட் கேரிங் காயில்னா நமக்கு தெரியும், ஒரு சர்க்குலர் காயில்ல கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். we can understand that. ஸோ இப்போ அந்த கரண்ட் கேரிங் காயில் எப்படி வந்து ஒரு மேக்னெட்டிக் டைபோலா பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறது தான் நமக்கு இங்க இருக்கிற டவுட். பாருங்க, இப்போ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் காயில் இருக்கு. இப்ப இந்த சர்க்குலர் காயில்ல உங்களோட கரண்ட் வந்து இப்படி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுதுன்னு நினைச்சுப்போம். எப்படி ஒரு சர்க்குலர் காயில்ல ஒரு கரண்ட் வந்து இப்படி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. இப்ப சொல்லுங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்னவா இருக்கும்? ஒரு கரண்ட் கிளாக்வைஸ்ல போச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்னமா இருக்கும்? இன்னு சார். கோ இன். நம்ம இதை பார்த்தது தான். சரி, இப்போ இதே காயில நீங்க பின்னாடி இருந்து பாக்குறீங்கன்னு வச்சுப்போம். ஒரே காயில் தாமா, நீங்க பின்னாடி இருந்து பார்த்தா உங்க கண்ணுக்கு என்ன தெரியும்? ஆன்டி கிளாக்வைஸ். கரண்ட் ஆன்டி கிளாக்வைஸ்ல ஃப்ளோ ஆகிற மாதிரியும் மேக்னெட்டிக் ஃபீல்டு
அவுட் Out. ஆமா கரெக்ட். இப்போ இதுக்குள்ள போறது தான் பின்னாடி வெளியே வரும். ஸோ நீங்க இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரே காயில நீங்க ஃப்ரண்ட்லயும் நின்று பாக்குறீங்க, அதே காயில பேக்லயும் நின்று பாக்குறீங்க. ஸோ ஃப்ரண்ட்ல நின்று பார்க்கும்போது அந்த காயில்ல கரண்ட் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போற மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியுது. ஸோ யுவர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் பாயிண்டிங் இன். இதே நீங்க பின்னாடி இருந்து பாத்தீங்கன்னா அதே காயில்ல உங்க கரண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல போற மாதிரி தெரியும். ஸோ இஃப் யுவர் கரண்ட் ஃப்ளோஸ் இன் தி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், அந்த இடத்துல உன்னோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் டென்ஸ் டு கம் அவுட். சரி, இப்போ இந்த சிச்சுவேஷனை நீ அப்படியே பார் மேக்னெட்டோட கம்பேர் பண்ணிப்பாரு. இப்போ ஒரு இடத்துல உன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் உள்ள போச்சுன்னா அந்த பார்ட்டை நீ நார்த்தா கன்சிடர் பண்ணுமா, சவுத்தா கன்சிடர் பண்ணுமா? சொல்லுங்க. ஒரு பார் மேக்னெட்ல சவுத் சைட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் உள்ள போகுமா, நார்த் சைட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் உள்ள போகுமா? South. அப்போ இந்த ஃபேஸ்ல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் உள்ள போச்சுன்னா இந்த ஃபேஸ் என்னவாயிடும்? நெகட்டிவ் சவுத் போலா பிஹேவ் பண்ணும். இதுவே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உன்னோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வெளியே வருது. அப்படி வெளியே வந்துச்சுன்னா இது வந்து நார்த் போலா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ a current carrying circular loop will start behaving like a magnetic dipole. ஞாபகம் இருக்கட்டும். A current carrying loop will start behaving like a magnetic dipole. என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு பார்ட்டில் வந்து உன்னோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் உள்ளே போகுது, இன்னொரு பார்ட்டில் உன்னோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வெளியே வருது. ஸோ உள்ளே போகிற சைடில் நீ உள்ளே போகிற சைடு நார்த் போலாவும் வெளியே வர்ற சைடை சவுத் போலாவும் கன்சிடர் பண்ணினா திஸ் ஹோல் லூப் வில் ஸ்டார்ட் பிஹேவிங் லைக் அ மேக்னெட்டிக் டைபோல். ஞாபகத்தில் இருக்கும். ஸோ நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி போடுறேன். இப்போ எஸ் இப்படி தானே போடுவேன். அப்போ இந்த ரெண்டு கார்னர்லையும் ஆரோ மார்க் போடு. அப்படி என்ன புரிஞ்சுக்கலாம், உன் கரண்ட் வந்து இப்படி கிளாக் வைஸில் போச்சுன்னா அந்த பொலாரிட்டி வந்து சவுத் அப்படின்னு நீ புரிஞ்சுக்கணும். அப்புறம் நார்த்னா என்ன இப்படி தானே போடுவேன், ஆரோ மார்க் போட்டீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ ஏதாவது ஒரு லூப்பில் உன் கண்ணுக்கு கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அந்த ஃபேஸ் வந்து நார்த் போலாக பிஹேவ் பண்ணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஷார்ட்கட் இது. அதனால தான் நான் என் போட்டிருக்கேன். சரி, இப்போ டைபோல்னு சொல்லிட்டாலே மேக்னெட்டிக் மொமெண்ட் மேண்டேட்டரி. ஆனால் இங்கே லென்த்லாம் கிடையாது. ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் திஸ் இஸ் given as m bar is equal to I into a bar. ஞாபகத்தில் இருக்கட்டும். ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட் டியூ டு a circular current carrying coil is given as capital M bar is equal to I into a bar is equal to I into a bar. புரிஞ்சுதா? டவுட் இருந்தா கேளுங்கம்மா. சரி, இப்போ பாருங்க. இப்போ இதுல இருந்து கேள்விகள் எப்படி வரும்னு நான் சொல்றேன். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது தான் இந்த டாபிக் உள்ள இந்த சாப்டருக்குள்ள போறதுக்கு தேவைப்படுற ஒரு ப்ரிலிமினரி இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ இதுல இருந்து பரவலாக என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு பார் மேக்னெட்டை வச்சு என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லி பார்ப்போம். Sir, excuse me. சொல்லுமா. அந்த சர்க்குலர் அந்த காயில்ல வந்து இப்போ ஆன்டி கிளாக் வைஸ்ல போச்சுன்னா அது நார்த் போல், கிளாக் வைஸ்ல போச்சுன்னா சவுத் போல், அப்படிதானே சார்? உன் வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சுமா, கொஞ்சம் திரும்பி ரிப்பீட் பண்ணுங்க. சார் இப்போ கேக்குதா? சொல்லுமா. இப்போ வந்து இந்த கரண்ட் கேரிங் அந்த காயில்ல இப்போ அது வந்து கிளாக் வைஸ் போச்சுன்னா அது வந்து சவுத் போல், ஆன்டி கிளாக் வைஸ் போச்சுன்னா நார்த் போல், அப்படிதானே சார் ஞாபகம் வச்சுக்கணும்? கரண்ட் கேரியிங் ஒயர்ல கரண்ட் கிளாக் வைஸ்ல ஃப்ளோ ஆச்சுன்னா அதோட ஃபேஸ் இருக்கு பாத்தியா, காயிலோட ஃபேஸ் வந்து சவுத் போல் ஆகவும் சவுத் போலா பிஹேவ் பண்ணும். இதே ஒரு காயில்ல கரண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துச்சு அப்படின்னா உன் கண்ணில் நீ பார்த்துட்டு இருக்கிற ஃபேஸ் நார்த் போலா இருக்கும். நீ உடனே கேட்கலாம், சார் நார்த் போல் எங்க இருக்குன்னா சவுத் போல் எங்க இருக்கும்? இந்த காயிலுக்கு அப்படியே பின்னாடி இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுமே ஒரே காயில் தான். இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு.
ஓகே சார். சரியா? இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆக ஆரம்பிச்சிடும், இதுக்கும் நார்த் அண்ட் சவுத் போல்ஸ் இருக்கு. ஸோ நார்த் அண்ட் சவுத் போல் இருந்தாலே இட் வில் பி லைக் அ மேக்னெட்டிக் டைபோல். அண்ட் அந்த மேக்னெட்டிக் டைபோல்னு ஒரு பாடி இருந்தாலே அதில் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் எப்படி இருக்கும்? இட் வில் பி I into A bar. ஓகே சார். A stands for the area of the coil, I stands for the current flowing in it. ஞாபகத்தில் இருக்கட்டும். ஓகே? ஓகே சார். சரி, இப்போ இதுல இருந்து கேள்விகள் எப்படி வரும்னு சொல்லி பார்ப்போம். இது ஒரு பார் மேக்னெட். இந்த பார் மேக்னெட்ல நார்த் போல் சவுத் போல்னு ரெண்டு இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் மேக்னெட்டிக் போல் ஸ்டென்ஸ் இருக்கும். அதில் எந்த குழப்பமும் கிடையாது. தீஸ் ஆர் த மேக்னெட்டிக் போல் ஸ்டென்ஸ். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, you will have to cut this magnet. You will have to cut this magnet. எப்படி சார் கட் பண்றது அப்படின்னு கேட்டா, ஒன்று நீங்க அதை இப்படி கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க அதை இப்படி கட் பண்ணலாம். ஸோ there are two ways. இப்படி ரெட் கலர்ல கட் பண்ணலாம், இல்லை இப்படி நீங்க கிரீன் கலர்ல கட் பண்ணலாம். ஸோ இப்படி கட் பண்றதுனால என்ன நடக்குங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீ இப்படி கட் பண்ணா என்ன நடக்கும்னு நான் வரைஞ்சு காட்டுறேன் பாரு. இது மேக்னெட் இப்படி ரெண்டு துண்டா ஆயிடும். ஒன்னு நார்த், இன்னொன்னு சவுத். இப்படி ரெண்டு துண்டாயிடும். ஸோ நீங்க கட் பண்றதுக்கு முன்னாடி இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் எப்படி இருந்ததுன்னா ஸ்மால் m டைம்ஸ் எல் பாரா இருந்துச்சு. இப்போ நீங்க கட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னா இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா m/2 எல் பாரா மாறிடும். இப்போ இதோடைய மொமெண்ட் வந்து அதே மாதிரி m/2 எல் பாரா மாறிடும். ஸோ இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் m/2 எல் பார், இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் அதே மாதிரி m/2 எல் பார். பாத்தியா, போல் ஸ்ட்ரென்த் பாதியா குறைஞ்சிருச்சு. ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் பாதியா குறைஞ்சிடும். ஓகே, ஸோ த மேக்னெட்டிக் மொமெண்ட் வில் பி ஆஃப். இப்போ பாரு, இப்போ இந்த கிரீன் கலர்ல என்ன ஆகும்னு சொல்லி பார்ப்போம். இப்படி ரெண்டு துண்டா ஆயிடும். நீங்க சென்டர்ல கட் பண்ணீங்கன்னா ஸோ இப்படி சென்டர்ல கட் பண்ணும்பொழுது என்ன ஆயிடும்னா இது நார்த்து, இது சவுத்து, இது சவுத், இது நார்த்தா மாறிடும். அதாவது திரும்பி நீ ஒட்ட வைக்க ட்ரை பண்ணா ஒட்ட வைக்க முடியாதுன்னு நான் சொல்ல வரேன். புரிஞ்சுதா? திரும்ப நீ ஒட்ட வைக்க ட்ரை பண்ணினா இதை ஒட்ட வைக்க முடியாது. ஸோ இங்க இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா போல் ஸ்ட்ரென்த்ல எந்த சேஞ்சும் வராது. ஆனா உன்னோட லென்த் பாதியா குறைஞ்சிட்டு இருக்கும். இப்போ இங்கேயும் என்ன ஆகும், உன்னோட போல் ஸ்ட்ரென்த் எதுவும் ஆகாது, ஆனா பாதியா குறைஞ்சிட்டு இருக்கும். விச் மீன்ஸ் your magnetic moment again drops by 2. So the point is, நீ ஒரு மேக்னெட்டை இப்படி கட் பண்ணாலும் சரி, இப்படி கட் பண்ணாலும் சரி, என்னதான் ஆகும்,
அதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் பாதியா குறையும். நான் சொல்றது எக்ஸாக்டா பாதியா கட் பண்ணும்பொழுதுமா, சரியா? இதே வந்து எக்ஸாக்டா பாதியா கட் பண்ணலன்னா திங்ஸ் வில் கோ டிஃப்ரெண்ட். ஓகே, நான் எக்ஸாக்டா சென்டர்ல இப்படி பைசெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பைசெக்ட் பண்ணும்போது இட் வில் பி லைக் திஸ். சார் சென்ட்ரல்ல தான் நம்ம எக்ஸாக்டா டிவைட் பண்ணிருக்கோமா சார்? ஆமாப்பா, எக்ஸாக்டா அப்படியே பாதியா கட் பண்ணியிருக்கோம். இங்கேயும் பாதியா கட் பண்ணியிருக்கோம். சார் இந்த செகண்ட் திங்ல வந்து நம்ம நியூட்ரல் பாயிண்ட்ல கட் பண்றோம், அதனால அது ஸோ நீங்கள் சென்டரில் கட் பண்ணுறதுனால உன் லென்த் பாதியாக போகுது. மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த் மாறாது, உன் லென்த் பாதியாக போயிடும். ஓகே சார். ம் இப்போ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னு சொல்லி நான் காட்டுறேன். ஸோ பேசிக்கான கொஸ்டின்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். கொடுத்துட்டு ஃபைண்ட் த நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட். ஃபைண்ட் த நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட், இதுதான் கேள்வி. ஸோ இப்போ ரெண்டு மேக்னெட்டோடைய போல் ஸ்ட்ரென்த்தும் ஒன்று, நீ ஒரு மேக்னெட் மேலே இன்னொரு மேக்னெட் வச்சிருக்க. ஸோ ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் மொமெண்ட்டுடைய டைரக்ஷன் என்னன்னு பார்க்கணும். ஸோ நான் உனக்கு ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருக்கேன், மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் மேக்னெட்டிக் டைபோலும் எலக்ட்ரிக் டைபோலும் ஒரே மாதிரின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ உன்னுடைய எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் எந்த டைரக்ஷன்லேருந்து எந்த டைரக்ஷனில் இருக்கும்? இட் வில் ஆல்வேஸ் பாயிண்ட் ஃப்ரம் த நெகட்டிவ் Negative சார்ஜ் to power. பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இந்த இடத்துல நம்ம நெகட்டிவ் சார்ஜா எதை கன்சிடர் பண்றோம்? சவுத்தை. ஸோ இங்க வந்து உன்னோட மேக்னெட்டிக் மொமெண்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கும். புரியுதா? இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் ரைட்லயும் இந்த மேக்னெட்டுக்கும் மேக்னெட்டிக் மொமெண்ட் ரைட்லயும் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இதோடைய நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் என்னன்னு கேட்டா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? 2 டைம்ஸ் எம். இங்க ஏற்கனவே கொடுத்துட்டாங்க பாருங்க. கேபிட்டல் எம்ன்றது இந்த மேக்னெட்டுடைய மேக்னெட்டிக் மொமெண்ட், கேபிட்டல் எம்ன்றது மறுபடியும் இந்த மேக்னெட்டுடைய மேக்னெட்டிக் மொமெண்ட். ஸோ ரெண்டு மேக்னெட்டுடைய மேக்னெட்டிக் மொமெண்ட்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறதுனால நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 2m இந்த கேஸ்க்கு. இப்போ அதே மாதிரி இங்க நான் அப்ளை பண்றேன். இப்போ மேலே இருக்கிற மேக்னெட்டுக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் இந்த டைரக்ஷன்லையும், கீழே இருக்கிறதுக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் இந்த டைரக்ஷன்லயும் இருக்கும். ஸோ இப்போ நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட்னா என்ன ஆகும்? m minus m. ஏன்? Two equal vectors but pointing in the opposite direction will get subtracted. இப்போ அடுத்தது இங்க பாருங்க. ஸோ இப்போ இங்க ரெண்டு மேக்னெட் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த ரெண்டு மேக்னெட்டுடைய டைபோல் மூமெண்ட் என்னன்னு பார்ப்போம்.
ஸோ இப்போ இதோடைய டைபோல் மொமெண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும். இப்போ இதோடைய டைபோல் மொமெண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும். புரிஞ்சுதா? இப்போ இதோடைய டைபோல் மொமெண்ட் ரைட்லையும், இப்போ இதோடைய டைபோல் மொமெண்ட் மேலேயும் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு நெட் டைபோல் மொமெண்ட் நம்ம என்னன்னு கேட்குறோம். ஸோ பாருங்க, இஃப் டூ வெக்டர்ஸ் வேர் லைக் திஸ் அண்ட் ஆங்கிள் பிட்வீன் them 9 இருக்கு. நெட் டைபோல் மூமெண்ட்னா நீங்கள் ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ ரெண்டு வெக்டர் வந்து இப்படி இருக்கு, ரெண்டு வெக்டருக்கு நடுவில் ஆங்கிள் 90 டிகிரி இருக்கு. இப்போ இதை ஆட் பண்ணால் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை எப்படி ஆட் பண்ணணும் அதை சொல்லுங்க எனக்கு. சொல்லுங்கம்மா, எப்படி இதை ஆட் பண்ணணும்? ரெண்டு வெக்டரை ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இதை நான் ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து சொல்லின்னு வந்துட்டுருக்கேன். Whenever you try to add any two vectors, you will have to find the resultant of it. இப்போ இதோட ரிசல்ட்டிங் வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நான் எம்ஆர்னு எழுதுறேன். வேர் எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் m1 ஸ்கொயர் ப்ளஸ் m2 ஸ்கொயர் ப்ளஸ் 2m1 m2 காஸ் தீட்டா. இந்த இடத்துல தீட்டா 90 டிகிரிங்கிறதுனால தேர்ட் டேர்ம் வரவே வராது. ஸோ இட் இஸ் m ஸ்கொயர் ப்ளஸ் m ஸ்கொயர் ப்ளஸ் 0 which is root 2m. இதுதான் இதோட ரிசல்ட்டிங் டைபோல் மொமெண்ட். இப்போ அதே மாதிரி இங்கே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா சேம் திங். இதோடைய எல்லாருமே இங்கே 16 உடனே இந்த சம்மை தப்பாக போடுவாங்க. ஆனால் இதை எப்படி நம்ம போடணும்னு பாருங்கள். சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணணும். டைபோல் மொமெண்ட் எப்பயுமே எங்கேருந்து எங்கே பாயிண்ட் பண்ணும்? சவுத் போல்லேருந்து நார்த் போல். ஆரோ மார்க் போட்டுக்கோ. இங்கே இப்படி போகும். ஸோ ஒரு வெக்டர் இப்படியும் இன்னொரு வெக்டர் இப்படியும் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க? இந்த ஆங்கிள் 60 டிகிரிங்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரியும் இந்த ஆங்கிள் 180. ஸோ 180 minus 60 is 120. ஸோ இப்போ திரும்பவும் போட்டோன்னா என்ன ஆகும்? ஸோ m ஸ்கொயர் ப்ளஸ் m ஸ்கொயர் ப்ளஸ் 2m ஸ்கொயர் காஸ் 120 என்னது? மைனஸ் 1/2. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 2 கேன்சல் ஆகும். இது m. புரிஞ்சுதா? இதை வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? இங்கே 16 போட்டு இந்த சம்மையை மாற்றிடுவாங்க. ஆனால் ஒரு மேக்னெட்டிக் மொமெண்ட் இப்படியும் இன்னொரு மேக்னெட்டிக் மொமெண்ட் இப்படியும் இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக போடணும். ஓகே, சார் இந்த டி மட்டும் திருப்பி ரிப்பீட் பண்றீங்களா சார்? அதே தான், இதே ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? மேக்னெட்டிக் மொமெண்ட்டுடைய டைரக்ஷன்ஸை நீங்கள் மார்க் பண்ணணும். எப்படி? சவுத் நார்த், இங்கே நார்த் சவுத் இருக்கு. ஸோ எப்பயுமே மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் வந்து இட் வில் ஆல்வேஸ் பாயிண்ட் ஃப்ரம் சவுத் டு நார்த். ஸோ நான் இப்போ சவுத் டு நார்த் ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கிறேன். அண்ட் இதோட மொமெண்ட் வந்து எம். அதே மாதிரி சவுத் டு நார்த்துக்கு லைன் போடணும். ஸோ லைன் போட்டினா உன்னோட மேக்னெட்டிக் மொமெண்ட் இப்படி இருக்கு. இப்போ நான் இந்த வெக்டரை இங்கேயும் இந்த வெக்டரை இங்கேயும் எழுதியிருக்கேன். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? இங்கே 60 டிகிரின்னு ஒன்று, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் 60 டிகிரின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இந்த ஆங்கிள் தான் 16 சொல்லியிருக்காங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் அப்போ 120ன்னு இருக்கும். ஸோ நீங்கள் இந்த 120 தான் இங்கே யூஸ் பண்ணணும். இந்த 60 நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதா? சார் ரிசல்டன்ட் ஃபார்முலா மட்டும் சொல்லுங்க சார். எந்த ரெண்டு வெக்டரை ஆட் பண்ண சொன்னாலும் அல்லது நெட் கண்டுபிடிக்க சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா
you will have to find the resultant. And resultant formula பார்த்தீங்கன்னா இதுதான் வரும். நான் மேக்னெட்டிக் மொமெண்ட்ன்றதுனால ஐ எம் ரைட்டிங் இட் வித் எம். இல்லைன்னா நீங்கள் என்ன வெக்டரோ அந்த வெக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். m1 ஸ்கொயர் ப்ளஸ் m2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 m1 m2 cos theta. And theta is the angle between these two vectors. Next, இப்போ மேக்னெட்டிக் டைபோலை நம்ம ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சா என்ன ஆகும்னு சொல்லி பார்ப்போம். ஏற்கனவே நமக்கு தெரியும் ஒரு எலக்ட்ரிக் டைபோலை நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சா என்ன ஆகுன்றது நமக்கு தெரியும். வெயிட் பண்ணுங்க, லெட் மீ கோ த்ரூ திஸ். இதுதான் ஹெட்டிங். நான் ஜஸ்ட் உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். இதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இதே வந்து ஒரு எலக்ட்ரிக் டைபோல் எடுத்துட்டு இப்போ நான் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சுருக்கேன். உங்களோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். திஸ் இஸ் இ பார். அப்படி இருந்ததுன்னா இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இது ஒரு நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இட் will experience a force to the right. This negative charge will experience a same amount of force to the left. ஏன்னா equal charges kept in the uniform electric field இது. It will experience a torque நீங்கள் படிச்சிருப்பீங்க. But tau is equal to P bar cross E bar. இதே விஷயம்தான் உனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுலேயும் நடக்கும். ஆனால் என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பதில் இங்கே என்ன ஃபீல்டு இருக்க போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. உன்னோட எலக்ட்ரிக் டைபோலுக்கு பதில் மேக்னெட்டிக் டைபோல் நான் வச்சிருவேன். மேக்னெட்டிக் டைபோல் இஸ் நத்திங் பட் வாட், பார் மேக்னெட். கரெக்டாக பாரு, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற இடத்துல நார்த்தையும் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற இடத்துல நான் சவுத்தையும் வச்சுருக்கேன். ஸோ இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இந்த பக்கம், இதுவும் இந்த பக்கத்தில் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். நான் இதுக்கு டிரைவ் பண்ணியிருப்பேன், அதே டெரிவேஷன் தான் திரும்பவும் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுவேன். ஃபைனல் எக்ஸ்பிரஷன் என்ன வரும்னா, எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டுக்கு பதில் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பதிலாக மேக்னெட்டிக் ஃபீல்டு. அவ்வளோதான். இதுதான் டார்க். புரிஞ்சுதா? புரிஞ்சுதாம்மா? ஏதாவது டவுட் இருக்கா அதில்? புரியுது சார். நோ டவுட் சார். இப்போ அடுத்தது பாருங்க, ஒரு சர்க்குலர் லூப். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம், ஒரு சர்க்குலர் லூப்பும் ஒரு மேக்னெட்டிக் டைபோல் மாதிரியே தான். ஸோ நான் ஒரு சர்க்குலர் லூப் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சர்க்குலர் லூப் என்ன ஆகும்னா, யூ பிளேஸ் தி சர்க்குலர் லூப் அகெயின் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது பி பார். அண்ட் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் இப்படி. இப்போ இந்த சர்க்குலர் லூப் உடைய மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இட் வில் பி பாயிண்டிங் லைக் திஸ். Your magnetic dipole moment will exactly be pointing this way. இது மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்.
இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் தான் வந்து தீட்டா. இதுவும் என்ன ஆகும், சுத்தும். நீங்கள் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு கரண்ட் கேரிங் சர்க்குலர் லூப்பை வச்சிங்கன்னா இந்த லூப் என்ன ஆரம்பிச்சிடும், சுத்த ஆரம்பிச்சிடும். எப்படி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பார் மேக்னெட்டை நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சா உன் பார் மேக்னெட் ஒரு டார்க்னால இப்படி ரொட்டேட் ஆச்சோ, ஃபுல்லாக ரொட்டேட் ஆகிருக்காது, ஜஸ்ட் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு ரொட்டேட் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி இதுவும் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு ரொட்டேட் ஆகி நின்றுடும். திஸ் வில் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் அ டார்க். ஸோ டார்க்கோட ஃபார்முலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம என்னன்னு படித்தோம், எம் பார் கிராஸ் பி பார். பி பார்னு படித்தோம். ஒரு சர்க்குலர் லூப்பை பொறுத்த வரைக்கும் மேக்னெட்டிக் மொமெண்டோட ஃபார்முலா என்னமா, M into L. M into A cross B. So இப்போ திரும்பவும் if you just expand the cross product, what happens? Tau bar is equal to MBA sin theta ன்னு வரும். So this is the torque that is experienced by your circular loop. So நான் expand பண்ணிட்டதுனால வெக்டர் சைன் போடக்கூடாது. இப்போ ஏன் இதை வந்து நம்ம படித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோடைய ஒரு பர்டிகுலர் கேல்வனோமீட்டருடைய அப்ளிகேஷனை பற்றி நம்ம படிக்கிறதுக்காக தான் நான் இதை இவ்வளோ நேரமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ அந்த அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூவிங் காயில் கேல்வனோமீட்டர். இது முடிச்சிட்டிங்கன்னா ஐ வில் எரேஸ் இட். யாராவது இன்னும் எழுதிட்டு இருக்கீங்களா, ஆர் ஷால் ஐ எரேஸ் இட்? ஓகே, லிசன். It's a moving coil galvanometer. ஸோ மூவிங் காயில் கேல்வனோமீட்டருங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது. நம்மளோட லேப்ல இருக்கு பார்த்தீங்களா ஒரு கேல்வனோமீட்டரு, அதை தான் மூவிங் காயில் கேல்வனோமீட்டர்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். எக்ஸாக்டாக இப்படி இருக்காது, அப்ராக்சிமேட்டாக இப்படி இருக்கும். ஸோ இப்போ பாருங்க, இது எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்குலர் காயில், சர்க்குலர் இன்சுலேட்டர் இருக்கு. இந்த இன்சுலேட்டருக்கு மேலே நான் இந்த காயிலை சுற்றி வச்சுட்டேன். சுற்றி வைக்கிறேன்னா இப்படி இப்படி சுற்றணும். அது கிளம்ஸியாக இருக்கும் வரையறதுக்கு, அதனால நான் லைன் லைனாக போடுறேன். ஸோ இது பின்னாடி போய் ஒரு ரவுண்டு வருது, ஸோ பின்னாடி போய் ஒரு ரவுண்டு வருது. இப்படி நான் இதை காயிலாக சுற்றி வச்சுட்டேன். சுற்றிட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு நீடில் இருக்கும். we have a needle like this. ஓகே, இதை தான் நான் திரும்பவும் ட்ரா பண்ணுறேன். இங்கே இப்படி ஒரு நீடில் இருக்கும். இப்போ இந்த காயிலை தூக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 பெர்மனன்ட் மேக்னெட்ஸ்க்கு நடுவில் வச்சுருக்கேன். ஒன்று நார்த் போல், இன்னொன்று சவுத் போல். 2 பெர்மனன்ட் மேக்னெட்ஸ்க்கு நடுவில் நான் வச்சுட்டேன். இதுலேருந்து 2 ஒயர் வெளியே வந்துடும். அந்த ஒயரை தான் நான் என்ன பண்ணியிருப்பேன், வெளில கனெக்ட் பண்ணுவேன் சர்க்கியூட்டில். சரியா? ஆக மொத்தம் பாயிண்ட் என்னன்னா, சர்க்கியூட்லேருந்து ஏதாவது ஒரு கரண்ட் வந்ததுன்னா அந்த கரண்ட் இந்த காயிலில் தான் இப்படி சர்க்குலராக ஃப்ளோ ஆகும். தான் பாயிண்ட். அண்ட் கேல்வனோமீட்டரை ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, கேல்வனோமீட்டர் இஸ் பியூர்லி யூஸ்ட் டு மெஷர் த எலக்ட்ரிக் கரண்ட். அதே மாதிரி உங்கள் கேல்வனோமீட்டரால் 2 பக்கமும் டிஃப்ளெக்ட் ஆக முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேல்வனோமீட்டரோட நீடில் இந்த பக்கம் இருக்குது. சார் அப்போ கேல்வனோமீட்டர் 0 டிஃப்ளெக்ஷன் காட்டுதான்னு நிறைய பேர் கேட்பீங்க. இல்லை, கேல்வனோமீட்டரோட 0 டிஃப்ளெக்ஷன் சென்டரில் இருக்கும். ஸோ நீங்கள் கரண்ட்டை வந்து ஒரு டைரக்ஷனில் பாஸ் பண்ணிங்கன்னா உன்னோட நீடில் லெஃப்டில் டிஃப்ளெக்ட் ஆகும். அதே கரண்ட்டை நீ ஆப்போசிட்டில் பாஸ் பண்ணினா உன்னோட கேல்வனோமீட்டர் ரைட்டில் டிஃப்ளெக்ட் ஆகும். சரியா?
ஸோ இப்போ இதோடைய மெக்கானிசம் என்னங்கிறத பத்தி பார்ப்போம். உங்களோட போர்டு எக்ஸாம்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்மா. இதுல இருந்து ரொம்ப சில நேரங்கள்ல தான் உன்னோட நீட் எக்ஸாம்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, நீட் அண்ட் ஜேஇல. மற்றபடி இது முழுக்க முழுக்க நம்ம போர்டு எக்ஸாம்ஸ்ல நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ நான் இதை ஒமிட் பண்ண விரும்பல. எப்போ இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்போ இதோடைய ஒர்க்கிங் மெக்கானிசம் என்னன்றதை நான் ஃபர்ஸ்ட் ஷார்ட்டா சொல்லிடுறேன். இப்போ சர்க்கியூட்ல இருக்கிற கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேல்வனோமீட்டருக்குள்ள வந்து இந்த காயிலுக்குள்ள போகும்போது the coil is kept between two magnets இல்லையா? the coil is kept between two magnets. அப்போ this will experience a torque. நான் ரிப்பீட் பண்றேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னோம், whenever a current flows in a circular coil and that circular coil is kept in the magnetic field, என்ன ஆகும்? it will experience a torque and it rotates. அதே மாதிரி இப்போ இங்கேயும் என்ன ஆகும்னா எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்ல இருந்து கரண்ட் உள்ள வந்து இதுல ஃப்ளோ ஆகும்பொழுது this will also experience a torque. அந்த டார்க்னால உங்களோட நீடில் என்ன ஆகும்? இப்படி டிஃப்ளெக்ட் ஆகும். உங்களோட நீடில் டிஃப்ளெக்ட் ஆகும். இதே ஆப்போசிட் சைட்ல கரண்ட் கொடுத்தோம்னா அப்படியே ஆப்போசிட் சைட்ல உன்னோட நீடில் டிஃப்ளெக்ஷன் இருக்கும். சரியா? இதை நான் மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷனா கொண்டு வர போறேன். ஸோ டார்க்கோட ஃபார்முலா என்ன? tau bar is equal to m bar cross b bar, and magnetic moment due to a circular current carrying wire is n times m into a. N stands for the total number of turns, m stands for the pole strength, and a stands for the area of the coil. Okay, in fact in the cross product remove panna it becomes NBA sin theta. NBA sin theta. Okay, FD, small n stands for the number of turns, small m stands for the pole strength, A stands for the area, and B stands for the strong magnetic field. Pole strength, அதாவது இங்க நார்த் அண்ட் சவுத் போல் இருக்குல்ல, இது கிரியேட் பண்ண போற ஒரு ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இந்த பி. And in the theta, this talks about the angle of deflection. This tells you about the angle of deflection it makes. சரி, இப்ப பாருங்க. அகைன் ஒரு வாட்டி எல்லாத்தையும் டிஃபைன் பண்ண முடியுமா சார்? எது டினோட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. Small n stands for the number of turns. அதாவது எத்தனை வாட்டி நீ அந்த ஒயரை சர்க்குலரா சுத்தி வைக்கிற அப்படிங்கிறது ஸ்மால் n. ஓகே. B stands for the magnetic field strength. அதாவது இங்க ஒரு நார்த் போல் சவுத் போல் இருக்குல்ல, பார் மேக்னெட் இல்ல, பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் வச்சிருக்கல, அந்த பெர்மனன்ட் மேக்னெட் ப்ரொடியூஸ் பண்ண போற மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய ஸ்ட்ரென்த் அது. ஓகேவா? ரெண்டாவது, நீங்க எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்ல இருந்து ஒரு கரண்ட்டை பாஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? அந்த கரண்ட் அந்த சர்க்குலர் லூப்ல ஃபார்ம் ஆகும், ஃப்ளோ ஆகும். அப்படி ஃப்ளோ ஆகும்போது இட் ப்ரொடியூசஸ் இட்ஸ் ஓன் மேக்னெட்டிக் மொமெண்ட், and your magnetic moment is actually kept in between two permanent magnets, so it will experience a torque and it deflects. It experiences a torque and it will deflect. அதனால தான் இப்போ உங்க கேல்வனோமீட்டர் டிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது நீ எவ்வளோ கரண்ட் கொடுக்குறியோ அதுக்கேற்ற மாதிரி உங்க கேல்வனோமீட்டரோட நீடில் லெஃப்ட்லயோ இல்லை ரைட்லயோ டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நம்ம அந்த டிஃப்ளெக்ஷனை வச்சு எவ்வளோ கரண்ட் உள்ள போயிருக்குன்றதை நான் மெஷர் பண்ணிப்பேன். ஸோ இப்போ நான் கரண்ட்டுன்னு சொன்ன உடனே உங்க மைண்ட்ல வேற தாட்ஸ் ஓடும். அப்போ ஓகே, நம்ம ஒரு 10 ஆம்பியர் கரண்ட் அனுப்பலாமான்னு. கேல்வனோமீட்டர் இஸ் a very very sensitive equipment. உங்க கேல்வனோமீட்டரால ஒரு சில மில்லி மீட்டர்ஸ் இல்லைன்னா ஒரு சில மில்லி ஆம்பியர்ஸ் இல்லைன்னா ஒரு சில மைக்ரோ ஆம்பியர்ஸை தான் மெஷர் பண்ண முடியும். இட் கேனாட் மெஷர் ஹியூஜ் கரண்ட்ஸ். ஏன்னா நீங்க அதிகமான கரண்ட் பாஸ் பண்ணீங்கன்னா it produces a greater torque. When it produces a greater torque, என்ன ஆகும் தெரியுமா? உன் நீடில் வேகமா போய் அடிக்கும்போது it will damage the equipment. ஸோ இப்போ பாயிண்ட் பாருங்க, நான் டார்க் எழுதிட்டேன், இந்த டார்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டேன்.
அண்ட் இங்க நான் பேசுற டிஃப்ளெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, the deflection that I am talking about is not more. நான் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ளெக்ஷன் 45 டிகிரி 55 டிகிரி இல்லைன்னா 90 டிகிரி மாதிரியான டிஃப்ளெக்ஷன் ஸ்பேஸில் ஐ எம் கோயிங் டு ஜஸ்ட் சிம்பிளி டாக் அபவுட் வெரி வெரி ஸ்மால் டிஃப்ளெக்ஷன்ஸ். ஓகே, ஐ எம் டாக்கிங் அபவுட் வெரி ஸ்மால் டிஃப்ளெக்ஷன்ஸ். அதனால இதை அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம். sin theta can be approximated to theta. So tau is equal to NVAM theta. சரி சார், டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுச்சு, இப்படி டிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு, மறுபடியும் அது எப்படி சென்டருக்கு வரும்? ஏன்னா நான் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது லெஃப்ட்ல போகும், நான் கரண்ட்டை பாஸ் பண்றதை நிறுத்திட்டா அது ஜீரோக்கு வரணும்ல. ஏன்னா நான் என்ன சொல்லிட்டேன், ஜீரோ தான் சென்டர்ல இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட கரண்ட் இப்போ அதில் போயிட்டு இருக்கிறதுனால தான் இப்போ இந்த கேல்வனோமீட்டர் இப்போ லெஃப்டை பார்த்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நான் அந்த கரண்ட்டை கொடுக்கறத நிறுத்திட்டேன்னா இது திரும்பவும் இங்கே வரணும். எப்படி வரும்? சி, இதுக்கு பின்னாடி நான் ஒரு ஸ்ப்ரிங் அட்டாச் பண்ணியிருப்பேன். அந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணோம்னா இட் வில் ப்ரொடியூஸ் அ ரெஸ்டோரிங் டார்க். இட் வில் ப்ரொடியூஸ் அ ரெஸ்டோரிங் டார்க் அண்ட் இட் வில் மேக் த நீடில் டு கம் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். புரியுதா? It will create a restoring torque, and that because of that a needle will again come back to its original position. So அந்த restoring torque எவ்வளவு இருக்கணும்னா it should be equal to c theta. இது ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்றேன் பாருங்க. c theta is equal to NVA m theta, where theta and theta will go down. C equal to ஒரு ஐட்டம் மிஸ் ஆகுது, எங்க மிஸ் ஆச்சு? ஆரம்பத்துல இருந்தே ஒரு ஐட்டம் மிஸ் ஆயிட்டே இருக்கு. ஆமா, இங்க கரண்ட் m டைம்ஸ் a இல்ல, இங்க i ல மாத்தி எழுதிட்டேன் பாருங்க. எக்ஸ்பிரஷன்ல யாருமே கவனிக்கல. சர்க்குலர் லூப்போட மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து இட்ஸ் i டைம்ஸ் a. ப்ளீஸ் செக் பண்ணுங்க, முன்னாடி நான் என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்தேன்? உங்க சர்க்குலர் லூப்போடைய மேக்னெட்டிக் மொமெண்ட் i டைம்ஸ் a கொடுத்தனா m டைம்ஸ் a கொடுத்தனா? ப்ரீவியஸ் ஈக்குவேஷன் செக் பண்ணுங்க. I sir. ஓகே, நான் இங்க எழுதும்போது தான் மாத்தி எழுதிட்டேன். சரி, ஓகே. So the point is very simple. C is equal to NBAI வந்துரும். ஓகே, இப்போ I is equal to என்னன்னு எழுதலாம் இப்போ? I is equal to C by NBA. Okay. இல்லனா there can also be another approximation I can do. என்ன இன்னொரு அப்ராக்சிமேஷன் பண்ணலாம்னா, இந்த ரெண்டு ஆங்கிளும் நான் ஈக்குவலா அஸ்யூம் பண்ணாம ஒரு ஆங்கிள் ஆல்ஃபானோ இன்னொரு ஆங்கிள் பீட்டானோ நான் அஸ்யூம் பண்ண முடியும். ஸோ அதாவது இந்த ஆங்கிள் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டு யூ கேன் ஆல்சோ அஸ்யூம் ஆல்ஃபா ஈக்குவல் டு 90 டிகிரின்னு சொல்லி இங்க ஆங்கிளே நம்ம போடாம விட்டுடலாம். சரி, நம்ம போடாம விட்டுட்டோம்னா உங்களோட ஒரு தீட்டா மட்டும் திரும்பவும் வரும். அப்படியும் இந்த எக்ஸ்பிரஷன் எழுதலாம். போத் வேஸ் இட்ஸ் ட்ரூ. ஸோ போத் வேஸ் இட்ஸ் ட்ரூ. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தீட்டா இருக்கும்னு சொல்ல வரேன். இங்க ஒரு தீட்டா இருக்கும், அப்போ இங்க ஒரு தீட்டா பேலன்ஸ் இருந்துட்டே இருக்கும்னு சொல்ல வரேன். இது எப்போனா when you consider this angle and this angle are not equal and if this angle is 90 degree. So இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கலாம்? இந்த பாரு, C அப்படிங்கறது நீங்க பின்னாடி ஃபிக்ஸ் பண்ண போற ஸ்ப்ரிங் உடைய கான்ஸ்டன்ட். என்னன்றது நீங்க நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், அந்த காயில்ல எத்தனை டர்ன்ஸ் இருக்குன்றது. B stands for the magnetic field, A stands for the area of the coil. இதெல்லாம் எப்பயுமே ஃபிக்ஸ்ட்.
இதெல்லாம் எப்பயுமே எக்காரணத்தை கொண்டு மாறாது. These are called gravitational constants, capital G, where theta is the angle of deflection. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கரண்ட் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உன்னோட டிஃப்ளெக்டிங் ஆங்கிள் இருக்கும். ஸோ directly proportional to theta. I is directly proportional to theta. இங்க புரியுதா? So this is very very important. இந்த டெரிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா, எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கரண்ட் சென்சிட்டிவிட்டின்னு கேட்பாங்க. Current sensitivity is nothing but theta by I. NVA by C. This is called current sensitivity. Next comes your voltage sensitivity. So voltage sensitivity na equal to NVA by RC. ஸோ இந்த டெரிவேஷனை நீங்கள் அப்படியே எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இதுல இருந்து ப்ராப்ளம்ஸ்னு கேட்டால் எப்படி எதுல இருந்து கேட்பாங்கன்னா, ஒன்று இதில் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வரலாம், இல்லை இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வரலாம். நோட் பண்ணிக்கோங்கம்மா, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சார் ஆர்சி அப்படின்றது என்னது சார்? அதாவது I am dividing both the sides with R. IR, V is equal to IR ல, ஸோ ஐஆருக்கு பதில் V எழுதிக்கிட்டேன், R நின்றுச்சு அப்படி. சரியா? ஓகே சார். ஸோ இப்போ நம்ம படிச்சதுலலாம் இருந்து என்ன மாதிரி சம்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். நீங்களே போடலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சம். போடுங்க பார்க்கலாம்.
ஆன்சர் என்னம்மா? ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 2 ஐடென்டிக்கல் thin bar magnets, length L, magnetic pole strength M, which are right angle to each other இல்லையா? ஸோ இங்க வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நார்த் போல் ஆஃப் ஒன் டச்சஸ் த சவுத் போல் ஆஃப் தி அதர். அப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட் என்னன்னு கேட்டிருக்கான். இதுதான் டயக்ராம். சரி, போடாதவங்க சம் போடுங்க. அட்லீஸ்ட் இந்த டயக்ராமை பார்த்து போடுங்க. Sir. Sir. ஆன்சர் சொல்லுப்பா. Option C, 3, sir. வெரி குட். ஏன்னா ஆங்கிள் பிட்வீன் them என்ன? Sir, 90 degrees, sir. 90 டிகிரி. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுத்த ஃபார்முலால அப்படியே நீங்க போட வேண்டியதுதான். ரெண்டுத்தோடைய மேக்னெட்டிக் மொமெண்ட்டுமே சேம். இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் எம் தான், இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் எம் தான். ஆனா அவங்க என்ன எம்னு கொடுக்கல, அதுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க? போல் ஸ்ட்ரென்த் டைம்ஸ் லென்த் கொடுத்துருக்காங்க. சரியா? நீங்க என்ன பண்ணோம்? √2 டைம்ஸ் எம்னு ஆன்சர் வரும். இது நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். எம் நெட் இஸ் ஈக்குவல் டு √2 டைம்ஸ் எம் இன்டு ஸ்மால் எல். அவ்வளோதான் ஆன்சர். இப்போ அதே மாதிரி நான் இன்னொரு சம் தரேன், வெயிட் பண்ணுங்க. இதுவும் உங்களால போட முடியும், யோசிச்சா போட்டுடலாம். எல்லாருமே கொஸ்டின் எழுதுங்கம்மா, கொஸ்டின் எழுதாம போடாதீங்க. அப்புறம் என்ன கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் எழுதிருக்கீங்கன்னே தெரியாது. ஸோ இப்போ இங்க பார் மேக்னெட்னு அவங்க சொல்றதுக்கு பதில் நீடில்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு நீடில்னாலும் பார் மேக்னெட்னாலும் ஒண்ணுதான். அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்க பார்க்கலாம். ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க? The torque needed to maintain the needle in this position is. எந்த அளவுக்கு டார்க் தேவைப்படும்னு கேட்குறாங்க.
டைரக்ட் ஃபார்முலா தான்மா, போட்டு ஆன்சர் சொல்லுங்க சீக்கிரம். சரி, நான் ஒன்று சொல்றேன், நான் ஒன்னொன்னா போடுவோம். சரியா? So a magnetic needle lying parallel to the magnetic field is required. Sorry, magnetic needle lying parallel to the magnetic field requires W unit of work to turn it through 60 degrees. The torque needed to maintain the needle in this positions. So first, எவ்வளோ ஒர்க்கு தேவைப்படும்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஒர்க் ஏற்கனவே நான் உங்களுக்கு டிரைவ் பண்ணி காமிச்சிருப்பேன். ஒர்க் இஸ் நத்திங் பட் மைனஸ் ஆஃப் பிஇ காஸ் தீட்டா. ஞாபகம் இருக்கா? இதை நான் உங்களுக்கு எங்க போட்டு காமிச்சேன்? ஒர்க் டன் டு ரொட்டேட் அ எலக்ட்ரிக் டைபோல், அதில் போட்டு காமிச்சேன். மைனஸ் பிஇ சைன் தீட்டா. இதுதான் வந்து ஃபார்முலா, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா, பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? ஒர்க் டன் கேட்குறாங்க. ஸோ ஒர்க் டன்னா ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, விச் மீன்ஸ் ஃபைனலாக அது என்ன பொசிஷனுக்கு போகுது? இட் இஸ் கோயிங் டு கோ, இங்க என்ன சொல்லியிருக்காங்க? நீர் the needle is lying parallel. ஸோ இனிஷியலாக 0 டிகிரிஸ்ல இருக்கு, அதுக்கப்புறம் ஃபைனலாக அது 60 டிகிரிஸ்க்கு போகுது இல்லையா? ஸோ இப்போ ஃபார்முலா இங்க என்ன போடலாம்னா, u initial is equal to cos 0 0. ஸோ u initial பார்த்தீங்கன்னா மைனஸ் mb, u final பார்த்தீங்கன்னா cos 60 1/2. So uf minus ui, what it will be mb minus mb/2. So work done is nothing but mb/2. That's the work. இப்போ பாயிண்ட் என்னன்னா, இதெல்லாம் சரி, அவங்க கேட்கறது டார்க் தானே. ஸோ டார்க் ஃபார்முலா என்ன? இட் இஸ் mb sin theta and sin 60 வந்து √3/2. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்? mb/2 w இல்லையா? ஸோ இட் இஸ் w டைம்ஸ் √3. இதான் ஆன்சர். சார் லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் சொல்லுங்க சார். லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த பாரு, ஏற்கனவே mb/2 தான் wன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் mb/2 wன்னு சொல்லி மாற்றி எழுதியிருக்கேன், வேற எதுவுமே பண்ணல. ஓகே சார்.
do this question. அதே மாதிரி தான் பண்ணும் பாருங்க, பண்ணுங்க. So first வந்து potential energy உடைய formula என்னமா? Potential energy U is equal to negative mb cos theta. Correcta? So first, work done to turn the magnet of magnetic moment M by an angle 90 degree from the magnetic meridian அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So corresponding work done to turn it through an angle 60 degree கேட்டிருக்காங்க. So first வந்து angle 0 degrees னு fix பண்ணுங்க. ரெண்டாவது உங்களோட ஆங்கிள் 90 degree. ரெண்டாவது உங்களோட ஆங்கிள் 90 டிகிரின்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க. மூணாவது ஆங்கிள் 60 டிகிரின்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்படிதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒர்க் டன் இன் டர்னிங் த மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் எம் பை அன் ஆங்கிள் 90 டிகிரி ஃப்ரம் த மேக்னெட்டிக் மெரிடியன். ஸோ 0 டிகிரி இல்லையா? ஸோ எப்பயுமே உங்களோட பார் மேக்னெட்டை நீ விட்டினா இட் அலைன்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதான் மேக்னெட்டிக் மெரிடியன். அதுக்கப்புறம் அங்கிருந்து நீங்க 60 டிகிரிக்கு போறதுக்கு எவ்வளவு ஒர்க்குன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 0ல இருந்து 90க்கு போறதுக்கு என்ன ஒர்க்கு, அப்புறம் இங்க இருந்து இதுக்கு போறதுக்கு என்ன ஒர்க். ஸோ நீங்க என்ன பண்ணோம், ஃபிக்ஸ் திஸ் இனிஷியல், ஃபிக்ஸ் திஸ் ஃபைனல். அப்புறம் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா W1 கிடைக்கும். அப்புறம் ஃபிக்ஸ் திஸ் இனிஷியல், ஃபிக்ஸ் திஸ் ஃபைனல். ஓகே, திருப்பி டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா W2 கிடைக்கும். புட் தம் இன் ரேஷியோ அண்ட் கெட் தி ஆன்சர் குயிக். Sir, option 1.
Yeah, the answer is option 1. Correct. So 1, 2, 3 டிஃபைன் பண்ணிட்டு நீங்க இந்த ஃபார்முலால போட்டு ஆன்சர் எடுங்கம்மா. சீக்கிரம் எல்லாருமே போடுங்க. எல்லாருக்குமே ஆன்சர் கிடைச்சிச்சாமா? நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2014ல கேட்டது. இதை எல்லாருமே எடுத்துக்கோங்க. ஆன்சர் என்னம்மா? இதுல எந்த கான்ஃபிகரேஷனுக்கு உங்களுக்கு ஹையஸ்ட் நெட் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் கிடைக்குது? Option C, sir. அவ்வளவுதான். பாத்தீங்களா? இது 90 டிகிரி, இது 0 ஆயிடும், இது 60 30. ஸோ ஆன்சர் இஸ் 30 டிகிரி. பாருங்க, இந்த மாதிரி டைரக்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை ஹோம்ஒர்க்கா போடுங்க. இதை நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஆனா இதை நீங்க ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணிட்டு வாங்க. இதோட ஆன்சர் என்னன்றது நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எல்லாருமே. கண்டிப்பா ட்ரை பண்ணாம வரக்கூடாது நாளைக்கு. சார் லாஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வரும் சார். தேர்ட் ஆப்ஷன்மா.
இந்த கொஷின் எல்லாரும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ வி வில் ஸ்டாப் ஹியர் டுடேமா. வில் அகைன் மீட் டுமாரோ. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் டீட்டெயிலாக படிப்போம். நாளைக்கு நிறைய தியரி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரிப்பேர்டாக வாங்க. நிறைய விஷயங்கள் நான் ஃபாஸ்ட்டாக டிக்டேட் பண்ணுவேன், இல்லைனா உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு எழுத சொல்லுவேன். ஸோ எல்லாருமே ப்ரிப்பேர்டாக வாங்க. ஸோ வித் திஸ் ஐ வில் ஸ்டாப் ஹியர் டுடே. வில் அகைன் மீட் டுமாரோ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.